பதவி சுகத்திற்காக சில அரசியல்வாதிகளை காலை கக்குகின்ற கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு நம் சொத்தையே அவன் கை வைத்திருக்கிறான் என்று சொன்ன ஒரு காலகட்டத்தில் வக்ஃபு சொத்துக்கள் நெல்லையிலே முழுக்க ஸ்டாலின் பாண்டியின் சொத்தாக மாறும். இன்னும் சில கட்ட பஞ்சாயத்துக்கான சொத்துக்களாக மாறும். ஒரு காலகட்டத்தில் எந்த சமூகம் தன்னிறைவற்ற சமூகமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வக்ஃபு செய்தார்களோ இந்த சமூகம் பொருளாதாரத்திற்காக கையை கட்டி நிற்கும் காலம் அல்லாஹ் நமக்கு இழிவைத்தான் ஏற்படுத்துவான். நீங்க கோழையா இருக்கின்ற அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள் கிளம்பி வருகிற சொன்னார். ஒரு மாத காலத்துக்கு முன்பாகவே எதிர்ப்புடைய நெஞ்சிலே அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தி கிளியடிக்க செய்வான். காரணம், முஸ்லிம்கள் மரணத்தை நேசித்தார்கள். they loved death. அவர்கள் மரணத்தை நேசித்தார்கள். அதன் விளைவு எதிரிகள் அஞ்சு ஓடினார்கள். அந்த காலத்தில் வாழும் வெள்ளும் அம்பும் தான் பதில், மரணம் தான் பதில். இருந்தாலும் நெஞ்சை புலந்து காட்டினார்கள். இந்த சமூகம் கேவலமாக பயந்து ஒடுங்கி கோடைகளாக ஓடிப்பது விளைவு. காவல்துறைய லத்தி கம்புகள் வெற்றி பெறுகிறது. அரசியல்வாதிகள் லத்தி கம்புகளை தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி சமூகத்தை ஒடுக்குகின்றார்கள். அப்பாவி மீது வழக்கு போட்டு சிறையிலே போட்டு பல ஆண்டு காலம் தவிக்க வைக்கிறார்கள். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் பெண்களுடைய சமாச்சாரத்தில் அற்பமான பெண்களை அனுபவித்து சுகத்தை அனுப்பதை விட இந்த சிறைச்சாலையை மேல் என்ன சொல்லி அதலவாதால சிறையை அனுபவித்தார்களே, அப்படிப்பட்ட சிறைச்சாலையை நேசிக்கின்ற கூட்டம் உருவாகாத வரைக்கும் இந்த சமூகத்தில் வெற்றி என்பது இல்லை 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 என்பதை சமூகம் புரிந்து கொள்ளட்டும். ஆகவே சொல்கிறேன், இந்த போராட்டத்தில் சிறைச்சாலை தான் எங்களுக்கு முடிவு என்று சொன்னாலும் அதை சந்திக்கின்ற உறுதியோடு தான் எங்கள் போராளிகளை நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்பதை இந்த மேடையில் காவல்துறைக்கு சொல்லிக் கொள்கிறேன். மே 9ஆம் தேதி காவல்துறை துணை ராணுவத்தை நிறுத்திக் கொள்ளட்டும், ராணுவத்தை நிறுத்திக் கொள்ளட்டும். நாங்கள் பள்ளிவாசல் சொத்தை மீட்கிறோம் இல்லது இறைவன் கை உள்ளது. ஆனால் பள்ளிவாசலுக்கு உயிரை துறப்போம் அங்கே. அதை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். கோலை முஸ்லிம்கள் அதை பார்த்து ரசிக்கட்டும். அதை விமர்சனம் செய்வர்கள் இரவு தொலைக்காட்சியிலே விமர்சனம் செய்யட்டும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வின் பாதையிலே இறந்தவர்களை நீங்கள் இறந்தார் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசை சுற்றி வருகின்ற பசும் பறவைகள் தான் உயிரோடு இருக்கிறார்கள். நாங்கள் என்றைக்கும் வாழ்வோம். கோழைகள் வாழ்வதில்லை. மூமின்கள் உண்மையான வீரர்கள் தேசத்திலே வாழ்வார்கள். அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி. முஸ்லிம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களே, உங்களுக்கு தாழ்மையான கோரிக்கை. என்ன கோரிக்கை? டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த தினத்தன்று விடுதலை சிறுத்தைகள் நடத்திய நிகழ்ச்சியிலே நீங்கள் மனமுருக நெஞ்சுருக உறுதிமொழி எடுத்தீர்கள். தலித்துகளுடைய பஞ்சமி நிலத்தை யார் ஆக்கிரமித்தால் அது முன்னாள் முதல்வராக இருந்தாலும் அல்லது முன்னாள் நீதியரசராக இந்நாள் நீதியரசராக இருந்தாலும் சரிதான், நான் சொத்துக்களை மீட்டே தருவேன், அதற்காகத்தான் என் உயிர் மூச்சு என்று சொன்னார்களே, அதே வார்த்தையை திருப்பி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சொத்தை முஸ்லிம்களின் சொத்தை எவன் அபகரித்திருந்தாலும் ஒன்று வேண்டாம், ஆற்றால் ஸ்டாலின் பாண்டியன் அபகரித்தால் நீங்க மீட்டு தரக்கூடாதா? முன்னாள் முதல்வர் சொத்தை அபகரித்தாலும் மீட்டுகள் என்று சபதம் எடுத்த நீங்கள் தலித் மக்கள் ஓட்டு மட்டும் அவர்களுக்கு இணைக்கிறது. உங்களுக்கு புரியல? நம்ம இருக்கிற இனவெறி தான் நம்மை அடைக்கும். நம்முடைய இனவெறி முஸ்லீம் ஜெயிச்சிடணும், முஸ்லீம் ஜெயிச்சிடணும். யார் அந்த முஸ்லீம்? யாருக்காக பாடுபடுபவர்? யாருக்காக ஜனசாத்திரத்தில் தொழுவானவர்? இல்ல, அவர் யாருக்காக தொழுதாலும் ஏற்கப்படாது. அந்த அளவுக்கு தான் நிலை. நம்முடைய இனவெறியை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தில் ஓட்டுகளை அறுவடை செய்துவிட்டு முஸ்லிம்களை நமக்கு எதிராக முஸ்லிம்களை நமக்கு அதாவது எதிரியை கூட சமாளித்துக் கொள்ளலாம். உள்ளே இருந்து சோம்பேறி ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருக்க, நான் பேசும்போது ஒருத்தர் தூங்கிட்டே இருந்தாங்க, எனக்கு பேச்சு போயிடும், எனக்கு பேச முடியாது. இது போன்றால் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சுகமாக அமர்ந்து தூங்குகின்றார்கள். இந்த சமூகத்தை பற்றி பேசியது கிடையாது, தான் சார்ந்த தொகுதியை பற்றி பேசியது கிடையாது. திடீரென்று வருகிறார்கள், ஒரு 5-6 போலீஸ் பாதுகாப்பு, திடீரென்று கார்பரேஷன் கமிஷனர் ஏசிஸ்ல கூட எதுக்கு? அமைச்சர் வேலை, சாக்கடை தோன்ற வேலை அமைச்சருக்கு வேலை. சாக்கடை சுத்தமா இருக்கா? ரோடு நல்லா இருக்கா? இதுக்கா அமைச்சர் போட்டீங்க? இதுக்கா அமைச்சர் போட்டீங்க? அமைச்சர் எதற்கு? அவர் எந்த சமூகத்தின் வெற்றியை அள்ளிக்கொண்டு தமிழகத்தில் 2வது பெரிய ஓட்டு அதிகமாக வாங்கிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரை கொடுத்தார்கள். யார்? இந்த மேலப்பாளைய மக்கள், இந்த மேலப்பாளையத்து முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்களுடைய கோரிக்கை தானே எல்லாரும் சுமந்து தானே கோரிக்கை? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சுமந்து தானே, எல்லாருக்கும் சம்மதம். இந்த கோரிக்கையை மைதீன் அவர்களே, அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அவர்களே, தயவு செய்து தமிழக முதலிடத்திலோ அல்லது வக்ஃபு வாரியத்தை தனிக்கவனம் செலுத்தியிருக்கிற மாண்புமிகு துணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடத்திலே கொண்டு போய் உங்கள் பெயரை கொண்டிருக்கிற ஸ்டாலின் பாணி என்பதுதான் இங்கே ஆட்டையை போட்டு வைத்திருக்கிறார். முஸ்லிம்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். ஆகவே மே 9ஆம் தேதி கரசேவை அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக
பயங்கரமான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உடனடியாக ஸ்டாலின் பாண்டியிடத்து சொத்தை மீட்டு எங்களுக்கு தந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அமைச்சகத்தில் இருப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்களுக்கு வேண்டுமானால் நன்றி வாழ்க்கோசம் அடித்து ஒட்டுகிறோம். அடுத்தாற் போல மேலப்பாளையத்தின் ஜீவாதார கோரிக்கையான மையாவடி பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். விஎஸ்டி பள்ளிவாசலுக்குள்ள மையாவடியை அரசாங்கத்துடைய புறம்போக்கிடங்கள் ஆயிரக்கணக்கில் பல ஏக்கர்கள் இருக்கிறது. அந்த ஏக்கர் இடத்திலே நீங்கள் கொடுத்து முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த மையாவடியை தாருங்கள். ஒரு பிணத்தை தோண்டினால் மற்றொரு பிணத்தை தோண்ட முடியாது. இன்னொரு பிணத்துடைய எலும்புகள் வருகிறது. மழைக்காலம் வந்தால் பிணங்கள் ஊறி உள்ளே இருந்து துர்நாற்றமான நீர் வெளியே வருகிறது. மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு ஜனாசை அடக்கம் செய்கின்றார்கள். சானிட்டரி பிரச்சனை வரும் என்று சொல்லி தகவல் கொடுத்த பிறகும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோ பிரகாஷ் அவர்கள் ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது இடம் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இந்த கோரிக்கை குப்பையில தூக்கி போட்டது. வேண்டுமானால் தேர்தல் நேரத்தில் உங்களை ஏமாற்றுவதற்காக இவராக கொண்டு தருவார்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க தேர்தல் நேரத்தை ஏமாற்றக்கூடாது, இப்பொழுதே கொடுத்துங்க. இப்போ நாளைக்கு திருப்பி மைதன்கானவர்கள் இங்க திமுக பிரதிநிதிகள் இங்க இருப்பார்கள். அவர்கள் போய் மைதன்கானவர்களே சொல்லட்டும் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி. நீங்கள் உண்மையிலே இந்த மக்களுடைய ஓட்டுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் வேற ஒண்ணும் கேட்கல, உங்கள்கிட்ட போய் சொத்து சுகம் கேட்கவில்லை, மையாவடி தாருங்கள். நாங்கள் மௌத்தா போன அடக்கம் செய்வதற்கு ஒரு நல்ல இடத்தை தாருங்கள் என்றுதான் இந்த மக்கள் சார்பாக கேட்கிறோம். அமைச்சர் பெருமானவர்களே, தயவு செய்து உங்க காதுகள் சற்று கேட்கட்டும். கலைஞர் உளறி பேசும்போது கூட கேட்கின்ற ஒரு காது, நாங்கள் சத்தம் போட்டு பேசும்போது மட்டும் கேட்பதில்லை. ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. முதலமைச்சர் கூப்பிட்டால் பயத்திலே அவர் காது கேட்கிறது. முஸ்லிம் சமுதாயம் அழுது கொண்டு குரல் கொடுத்தால் கேட்பதில்லை. இங்கே எத்தனை சிறைவாசிகள், முஸ்லிம் சிறைவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதே பிற சமூகத்துடைய அமைச்சராக இருந்தால் வாரத்துக்கு ஒரு பரவல் எழுந்துருவான். நீங்க என்ன செஞ்சீங்க? இங்க இருக்கிற சிறைவாசிகள் எல்லாம் பாவம், நாளுக்கு நாள் இது பொய் விளக்கு. நாளுக்கு நாளுடைய சொந்த வாழ்க்கையிலே முன்னேற்ற விடாமல் அடிக்கு மேல அடி பாசிச சக்திகளாக சில காவல்துறை அதிகாரம் நடந்து கொண்டு சிறைவாசிகளை பாவம் முன்னேற விடாமல் தடுக்கின்றார்கள். நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், சிறை வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் கசப்பானது, துயரமானது, துன்பமானது, மனைவி மக்களுக்கு துன்பத்தை விளைவித்தது. அந்த கஷ்டத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே இனி ஒரு சுதந்திரமான சுகாதாரமான வாழ்க்கையை எந்த விதமான கணங்கள் இல்லாமல் அனுபவிக்க நினைக்கின்ற பொழுது அவருடைய பொருளாதார வளர்ச்சியை கூட பிடிக்காமல் சில பணக்காரர்கள் காவல்துறை ஏறிவிட்டீர்கள் அடக்குமுறை செய்கின்றார்களே. அமைச்சர் தொகுதி அமைச்சர் என்ற பெயரிலே முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்கிற நீங்கள் தயவு செய்து அவங்களுக்காக உங்கள் மேல்மட்ட அதிகாரியிடத்திலே கண்ணியத்துக்குரிய காவல்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் முதல்வரிடத்தில் பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாது? சொல்லலாமே, தாராளமாக கோரிக்கையாக சொல்லலாமே. இதனால காவல்துறைக்கும் சிறைவாசிகளுடைய பிரச்சனை தீர்ந்து போகுமே. உயர் மட்டத்திலிருந்து உத்தரவு வந்து விட்டால் அவர்கள் காவல்துறை விட்டுவிடும். நெருக்கடி கொடுப்பதன் விளைவாக அவர்கள் மீண்டும் மீண்டும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். அந்த குடும்பம் அல்லல் படுகிறது. ஏன் மனசாட்சி உள்ள அதிகாரிகள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீர்கள்? சில அதிகார சக்திகள், சில ஆளுகின்ற வர்க்கங்கள் பணத்தை கொடுத்து இவருடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சி. நேற்று வரைக்கும் மேலப்பாளத்தில் சொத்துக்களை, சுகங்களை, சந்தையில வருமானத்தை அனுபவித்தார்கள். இன்றைக்கு தாராளமாக இவர்கள் அனுமதிக்கிறார்களே என்ற பொறாமையின் காரணமாக ஏறி விடுகின்றார்கள். தயவு செய்து மனசாட்சியோடு பேசுகிற அதிகாரிகளை மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். யார் இவர்கள்? இந்த மண்ணில் மைந்தர்கள். சொந்த மண்ணிலே பிழைப்பதற்கு முயற்சி செய்தால் உங்கள் காவல்துறை லத்திகள் பதம் பார்க்கிறேன். தயவு செய்து இரக்கம் காட்ட வேண்டாமா? நான் உங்களை எடுத்து பேசல. ஜஸ்ட் ஐ அம் ப்ளீசிங் யூ, ஜஸ்ட் ஐ ரிக்வெஸ்டிங் யூ. உங்களுடைய அன்போடு கேட்கிறேன், தாழ்மையோடு கேட்கிறேன். ஏன் இந்த மக்களை வாழ விடாமல் விரட்டி விரட்டி அடிக்கிறீர்கள்? வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்? இந்துத்துவா, நீங்கள் இந்துத்துவா சக்தியா? இல்லையே. நல்ல அதிகாரியாக பேர் வாங்கியவர்கள், முதல்வரிடத்திலே பதக்கம் வாங்கியவர்கள், ஜனாதிபதியிடத்திலே பதக்கம் வாங்கியவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது எப்படி உங்களுக்கு இந்த பாரபட்சமான சிந்தனை? 7 சிறைவாசிகள் மீது நீங்கள் கருணை காட்டக்கூடாது. நாங்கள் கருணை காட்டுங்கள் சொல்கிறோம். ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்க்கை என்பது எல்லோருக்கும் உண்டு. சிறையில கூட பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறையிலிருந்து வெளியே சென்றால் மறுகால மறுவாழ்வுக்காக சிறைக்குள்ளே பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆய்வுகளை ஏன் வெளியே போய் சுதந்திரமாக பிழைத்துக் கொள்ளட்டும். தப்பு தண்டனை செய்யக்கூடாது. ஆனால் தப்பு செய்தால் யாரால் தண்டிக்கப்பட வேண்டும். அதை நான் அடுத்ததாக பதிவு செய்கிறேன். யாரும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் சட்டத்துக்கு மீறி எடுக்கக்கூடாது. நீங்கள் நேர்மையாக நினைக்கிற பொழுது எந்த அதிகாரிகள் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அதற்காக போராடுவதற்கு மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுக்கு கூட இருக்கும் என்பதை நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். எங்கள் ஒண்ணுமே இல்லை. எங்கள் வழியில் கடமில்லை, வழியில் பயம் இல்லை. கட்ட பஞ்சாயத்து. நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதில்லை. நாங்கள் எந்த பெண்களையும் வம்புக்கு இழுத்து அவர்களை விவகாரம் பேச மனமுடித்துக் கொள்வதும் கிடையாது. எங்களுக்கு அது போன்ற அவசியம் எங்களுக்கு ஏற்படவில்லை. அதனால நாங்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால கேட்கிறேன் அதிகாரிகளை, தயவு செய்து just to take mercy on the prisoners, சிறைவாசிகள் மீது
தயவு செய்து கருணை காட்டுகள் என்று இந்த கூட்டத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். கொடுங்குடி அனிஃபா 13 ஆண்டு கால சிறை வாழ்க்கை, அவரோட சேர்ந்த இன்னும் பல, இன்னும் விடுதலை புலிகளுடைய ஆயுதம் அனுபவித்து இருக்கிற சகோதரி நளினி, முருகன் போன்றவர்கள் எல்லாம் நீண்ட கால சிறை வாழ்க்கை. கொடுங்குடி அனிஃபார்கள் 13 ஆண்டு காலம். அவரை பேட்டியை படிக்கின்ற பொழுது மாற்று மத சகோதரருக்கும் கண்களில் கண்ணீரும். நான் ஒரு நல்ல முறுக்கேறி இளைஞனாக உள்ளே சென்றேன். இன்றைக்கு இதய நோய், இரத்த கொதிப்பு என்று எல்லாவற்றையும் எனக்கு தமிழக அரசாங்கம் பரிசாக தந்திருக்கிறது. 1987 வட மாநிலங்களை தலித்துகளுக்கும் வன்னிய சமுதாயத்துக்களும் மிகப்பெரிய கலவரம் மூண்ட போது அந்த நேரத்திலே எல்லா சமூகத்தையும் பிரதிகளை அழைத்து பீஸ் மீட்டிங் அமைத்த போது அந்த கமிட்டியிலே டாக்டர் கலைஞர் முதல்வர் அவர்கள் என் பெயரை சொல்லி கொடுங்குடி அனிஃபா என்று பெயரை சொல்லி அழைத்து என்னை பேச வைத்தார். அவ்வளவு நான் நெருக்கமாக இருந்தேன். எப்படி நான் விரோதியாகி போனேன். நான் மிகவும் சிரமப்படுகிறேன். எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. என் சமுதாயத்தில் என் உழைப்பை கண்டு பிடிக்காத சில துரோகிகள், அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது படிச்சீங்களா? அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. அது அவர் மனசுல இருக்கு. இந்த சமுதாயத்தில் என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காத யாரோ சில தலைவர்கள் என் வாழ்க்கையை பழி வாங்கி விட்டார்கள் என்று வேதனையோடு சொல்லியிருக்கிறார். அவர் பழியை சொன்னதை கலைஞரே அல்ல, இந்த சமுதாயத்தில் சில துரோக தலைவர்களை தான் சொல்லியிருக்கிறார். யாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர்கள் அல்லாஹ்ட்ட பயந்து கொள்ளட்டும். கொடுங்குடி அனிஃபார்கள் வேதனைப்படுகின்றார்கள். எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய கொடியவனுக்கும் இரக்கம் காட்டணும். அதான் சட்டத்தினுடைய, அதாவது அந்த பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் கோஸ் டு தி அக்யூஸ்ட். சட்டத்தில் ஓட்டின 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. சட்டம் ஏன் சொல்ல தெரியுமா? அது கருணையின் அடிப்படை. ஏதாவது வகையிலே சந்தேகத்தின் பலனை கொண்டு குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நீதித்துறை சொல்லியது. காரணம் அது கருணையுடைய பரிமாணம். சட்டம் சட்டத்தை ஏற்றவர் கல்லஞ்சக்காரர்கள் அல்ல, மனிதாபிமானம் கொண்டவர்கள். சொன்னார்கள் பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் கோஸ் டு தி அக்யூஸ்ட் என்று சொன்னார்கள். ஆகவே குற்றவாளிக்கு கூட எங்கேயாவது கருணை காட்ட வேண்டும் சட்டத்தில் இடம் இருக்கின்ற பொழுது 13 ஆண்டு கால விசாரணை கைதியாக இருக்கின்ற கொடுங்குடி அனிஃபா அவர்களுக்கு கலைஞர்களே வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு சிறை வாழ்க்கையை புரிந்திருக்காது. சிறைக்குள்ளே இருந்து பட்ட துயரங்களை பாம்புகளும் பள்ளிகளுக்கும் நடுவே நான் பட்டேனப்பா துயரம் என்று சொல்லி நீங்கள் அழுகின்ற பாடல்களை போடுகின்றீர்களே, அதுபோன்றுதானே சிறைச்சாலையை கொடுங்குடி அனிஃபாவும் ஏர்வாடி ரஹீமும் ஷேக் சிந்தா பத்தமடை ஷேக் சிந்தாவும் இன்றைக்கு தவிக்கின்றார்கள். அதுவும் விசாரணை கைதியாகவே சந்திக்கிறார்களே, அதுதான் எங்களுக்கு வேதனை. குறைந்தபட்சம் பிணை கூட விட்டிருக்கலாமே. நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பு எது வேண்டுமானால் வழங்கிருக்கலாமே. சாட்சிகளின் அடிப்படையில், சந்தர்ப்பத்தின் அடிப்படைகளை எதை வேண்டுமானால் தீர்ப்பு சொல்லியிருக்கலாமே. குறைந்தபட்சம் பிணையினால் அவர்களை வெளியே விட்டிருக்கலாமே. தடா பொடா கொண்ட கொடிய சட்டங்களுக்கு கூட 5 ஆண்டுகளுக்கு மேலே அவர்களை பிணை கைதிகளாக வைக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்த போதும் கூட உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சில கைட்லைன் வச்சிருக்கான். தடா பொடா சட்டத்திலே மாற்றீர்களை கூட 5 ஆண்டுகளுக்கு மேலே சிறைச்சாலையை வைக்கக்கூடாது, பிணை கைதிகளாக வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கும் போது கூட உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு இவர்களை மீண்டும் மீண்டும் சிறைவாசிகளாக வைத்திருக்கிறீர்களே. நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை 3 முறை 4 முறை மாறி மாறி தள்ளி வைத்து சென்று கொண்டிருக்கின்றீர்களே. முடிந்த அளவு பழிவாங்குகிறீர்களே. அரசாங்கமே, திமுக அரசாங்கமே, சிறுபான்மை காவலர் என்று சொல்லுகின்ற அரசாங்கமே, தயவு செய்து இந்த கொடுங்குடி அனிஃபார்கள் மீதும் அவரோடு சிறைவாசத்தை அணிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அருமை சகோதரன் மீதும், இந்த நளினி என்ற சகோதரி மீதும், முருகன் என்ற சகோதரன் மீதும் கொடுங்குடி அனிஃபாவின் கோரிக்கையை நானும் மேடையை மீண்டும் வலியுறுத்தி தயவு செய்து இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுடைய கருணை பரிசாக உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு நீங்கள் சிலரை விடுவிக்கலாம் என்று அரசியல் சாசன சட்டம் உங்களுக்கு சில அனுமதி தந்திருக்கிறது. கலைஞர்களே, கருணையோடு தமிழ் மொழி பேசுகின்ற கொடுங்குடி அனிஃபாவை, தமிழ் மொழி பேசுகின்ற ஏர்வாடி ரஹீமை, தமிழ் மொழி பேசுகின்ற ஷேக் சந்தாவை, தமிழ் மொழி பேசுகின்ற நளினியை, முருகனை தயவு செய்து செந்தமிழ் மொழியால் விடுவித்தேன், என் சகோதரர்களை, என் தமிழ் சகோதரரை விடுவித்தேன், மன்னித்தேன் என்று கலைஞர்களே 2 வார்த்தையிலே சொன்னால் போதும். இந்த ஒட்டுமொத்த சமூகம் எங்களுக்கு தருகின்ற இடஒதுக்கீட்டை விட எங்கள் நெஞ்சம் குளிர்கின்ற கோரிக்கை எதுவென்று சொன்னால் bloody 3.5 reservation can't be equal to the release of the prisoners, the Muslim prisoners, the greatest கொடுங்குடி அனிஃபா and his colleagues. கொடுங்குடி அனிஃபா அவருடைய சகோதரர்கள் வெளியே வருவதை விட எங்களுக்கு ரிசர்வேஷன் ஒன்றும் எங்கள் மயிருக்கு சம ரிசர்வேஷன் எங்களுக்கு தேவையில்லை. அவருடைய விடுதலை 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 விடுதலை. அந்த வீட்டு பெண்கள் கண்ணி சந்தோஷமாக தட்டிலே ஆகாரத்தை வைத்துக் கொண்டு கணவன் மகளோடு பேரன் பேத்தியோடு தட்டிலே சாப்பாடு வைத்து அந்த காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது பெண்கள் குளிர் அவர்கள் இறைவா, இந்த கருணாநிதி தான் எங்கள் சமூகத்திற்கு இணக்கம் காட்டினார், ஆகவே அவரை மன்னித்து விட என்று அல்லாஹ்வை அவருக்கு நேர்வழித்தா என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நீங்கள் உருவாக்க வேண்டும். கலைஞர் அவர்களை, கலைஞர் அரசாங்கமே என்று
திமுகவின் முஸ்லிம் அமைச்சர்களே, உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து கருணை காட்டுங்கள், தயவு செய்து கருணை. அவர் சொல்லிவிட்டார், என் நாடி நிறமெல்லாம் சுருங்கி விட்டது, இனி ஓடி ஆடி உழைப்பதற்கு என் உள்ளத்தில் ஒன்றுமில்லை, உடலில் ஒன்றுமில்லை, எல்லாம் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஓவர், எல்லாம் ஸ்டாப், எல்லாம் நின்றுட்டு ஒரே ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்? எப்படியாச்சும் கடைசி நேரத்தில் என் பேரன் பேத்திகளோடு வாழ வேண்டும். கலைஞர்களே, இன்றைக்கும் நீங்கள் பேரன் பேத்தி என்று சொன்னால் பாசத்தின் முதன்மையானவராக நீங்கள் திகழ்வதை நாங்கள் பார்க்கின்றோமே. உங்கள் குடும்பத்தின் நிகழ்ச்சி, உங்கள் பேத்தி கலைவாணி அவர்கள் வீணை நிகழ்ச்சிக்கு கூட எங்கள் குடும்ப சகிதம் வந்து தொலைக்காட்சிகளை காட்டுவதை பார்க்கின்ற பொழுது இதுபோன்று குடும்ப பாசம் உள்ள தலைவரை பெற்றிருப்பதற்கு தமிழகத்தில் முதல்வராக பெற்றிருக்க நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதே பாசத்தோடு ஏன் குணங்குடி அனிஃபாவை தன் பேரன் பேச்சு அவரும் கொஞ்சட்டும், அவர் மனம் மகிழட்டும் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் கலைஞர்களே, உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் நாடினால் இங்கிருந்து பல லட்சம் பேர் சென்னை கோட்டையை நோக்கி உங்களுக்காக வருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் நன்றி செலுத்திற்காக நாங்கள் மண்டபம் போட்டு போல கால்நடையா வந்து சொல்றோம், சென்னை வரைக்கும் வாரம் வந்து சொல்றோம். கலைஞர்களே, உங்களுக்கு நன்றி நன்றி, இந்த சிறைவாசிகளை விடுவித்ததற்காக என்று உள்ளமாற பாராட்டுகின்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். தயவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறைவனுக்கு எந்த திரையும் கிடையாது. அவள் உங்களுக்காக பாதிப்பை விட்டுவிட்டு உங்களுக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு நேரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் சிறைவாசலை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முஸ்லிம்களுடைய அடுத்த ஜீவாதார கோரிக்கை இடஒதுக்கீட்டை பற்றி சில உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், பயங்கரமான சட்டம் என்று சொன்னால் தடா புடா போன்ற சட்டங்கள், பிரிட்டிஷ்காரன் காலத்தில் போடப்பட்ட ரவுலட் சட்டத்திற்கு சமமான சட்டம். இந்த சட்டத்தை விட ஒரு பயங்கர சட்டம் ஒன்று நமக்கு நம்முடைய எதிர்கால முஸ்லிமுடைய வாழ்க்கையை சீரழித்தது. நமக்கு தெரியாது, பயங்கரமான சட்டம் அது. 1950களிலே இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1950 இடஒதுக்கீடு பிரச்சனை வருகின்ற பொழுது ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அட்டவணை காலி பட்டியலில் யாரையெல்லாம் சேர்க்கலாம், அட்டவணை காலி பட்டியலிலே மக்கள் தொகை அடிப்படையில் கல்வியிலே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற எந்த சமூகமா இருந்தாலும், எந்த சமூகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறதோ அந்த சமூகத்தை அட்டவணை பட்டியலே சேர்க்கணும். அதாவது SC ST பிரிவிலே சேர்க்க வேண்டும். நம்மள என்ன புரிஞ்சிருக்க தெரியுமா? SC ST என்று சொன்னாலே தலித் மக்கள் என்று தான் புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நாள் புரிதலின் ஓட்டை. SC ST என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும் கேட்டால் மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். எந்த சமூகம் கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியல் ரீதியாக பின்தங்கி இருக்கிறதோ, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதோ அந்த சமூகத்தை SC ST பிரிவிலே சேர்க்கலாம் என்ற உரிமை இருந்த போதும் 1950 ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவருக்கு SC ST பிரிவிலே யாரை சேர்க்க வேண்டும் என்ற அதிகாரத்தை அரசாங்கம் வழங்கியது. அப்படி வழங்கிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் 19வது பிரிவின் கீழே சொல்கின்றார், இந்தியாவிலே SC ST பிரிவுக்குள்ளே இந்துக்கள் அல்லாத யாரையும் எவரையும் சேர்க்க முடியாது ஒரு சட்டத்தை போட்டார்கள். அதுதான் தடாவையும் பொடாவையும் விசாயும் விட கொடுமையான சட்டம். 343/1 அந்த பிரிவு தான் சொல்லியது ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுப்பது என்று. அந்த 344 ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்த போது குடியரசுத் தலைவருடைய 19வது பிரிவு சொல்கின்றது. 19வது பிரிவு சொன்னது SC ST பிரிவிலே இந்து அல்லாத யாருக்கும் அந்த பட்டியலிலே சேர்க்க முடியாது என்று சொன்னது. அப்படி சொன்னதன் விளைவாக முஸ்லிம்கள் தலித் SC ST பட்டத்துக்குள்ளே செல்ல முடியாமல் போனது. இடஒதுக்கீட்டை இழந்தோம், உரிமையை இழந்தோம். 1956 பௌத்தர்களுக்கும் 1991 சீக்கியர்களுக்கும் மீண்டும் அவர்கள் SC ST பிரிவுக்குள்ளே சேர்த்தார்கள். முஸ்லிம்களை மட்டும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை கொண்டு போய் சேர்த்துவிட்டு முஸ்லிம்களை பிழைப்பதற்கு வழி இல்லாமல் தடுத்தார்கள். முஸ்லிம் சமூகம் பேக்வேர்டா போச்சு. SC ST பிரிவுக்குள்ளே தலித் பிரிவுகளுக்கு உள்ளே வந்திருந்தால் முஸ்லிம் சமூகம் இடஒதுக்கீட்டை என்றைக்கே பெற்றிருக்கலாம், என்றைக்கு ஒரு 50 ஆண்டு கால வளர்ச்சியை சந்தித்திருக்கலாம். அதற்கு மாறாக இந்த சமூகத்திலே சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதன் போறதன் காரணமாக முஸ்லிம் சமூகம் இடஒதுக்கீட்டை இழந்து இன்றைக்கு இடஒதுக்கீடை கொடு என்று கேட்கக்கூடிய கேவலமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிமிடம் வரைக்கும் தலித்துகளை விட மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று நீதிபதி ராஜேந்திர சத்தாவுடைய அறிக்கையும் அதைத் தொடர்ந்து ரங்கநாத் மிஸ்ராவுடைய பரிந்துரை முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்டோருக்கு 15%, அதிலே முஸ்லிம்களுக்கு 10%, மீதி இருக்கிற 5% கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் நிரப்பப்பட முடியும் என்று சொன்னால் அந்த இடத்திலும் நீங்கள் முஸ்லிம்களை நிரப்ப வேண்டும் என்று பரிந்துரை கொடுத்திருக்கின்ற பொழுது மன்மோகன் சிங் அரசாங்கம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு குறைப்பதற்காக பாரி கட்டிக் கொண்டு போராடுகிறது பாராளுமன்றத்திலே. ஆனால்
எந்த சமூகத்தை இடஒதுக்கீடு ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று ஓட்டு வாங்கியதோ அந்த சமூகத்தை மீண்டும் மன்மோகன் சிங் அரசாங்கம் மறந்து போயிருக்கிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கு குதிக்கின்றார்கள், ஆனால் முஸ்லிம்களுக்கு இப்படி இடஒதுக்கீடு கேட்டால் குதிக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு தருவதற்கு எந்த விதமான அவர்கள் இறக்கம் ஏற்படுவது காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம் சமூகம் சொல்கின்றார்கள், மேடையில் வேண்டுமானாலும் சொல்கிறார்கள், நாங்கள் நாரே தக்பீர் என்று சொல்லிவிட்டால் எல்லோரும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். எங்க நாங்கள் ஈட்டி முனை இப்படி வைத்தாலும் நாங்கள் ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆனா இவ்வளவு நெய்ச்சோறு வச்சா காணாம போயிருவோம். அப்படின்னு நாங்க போயிருவோம். இதெல்லாம் அங்கே நெய்ச்சர் வாசம் அடிக்கி இல்ல பாலரி லூசு கட்டிட்டு இருக்காங்க இடம் ஒதுக்கி மயிர் இருக்கு பாருங்க எங்க சோத்து வச்சோமா அப்படிதான் மாலை இருக்கான். இவன் சொன்னான் இந்த மாதிரி நாரே தக்பீர் என்று சொன்னால் இந்தியாவில் 25 கோடி பேர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள், அல்லாஹ் அக்பர் என்று தான் சொல்வார்கள். அடுத்து போராட்டம் என்று சொன்னால் அடுப்பாங்களை படுத்துக் கொள்வார்கள், வரமாட்டான் இவனும். நாம் வெற்றி பெற்றவருடைய ஒரு ஆதாரம் நீதிபதி சந்திரசூட் தீர்ப்பளித்தாரே ஷாபான் வழக்கில். அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளித்து ஒரே நேரத்தில் வீதியிலே வந்த போது ராஜீவ்காந்தி சர்க்கார் அரண்டு போய் தீர்ப்பை ஒரே வாரத்திலே மாற்றி எழுத வைத்த சமூகம் தான் இது. ஆனால் அது போன்ற ஒரு வேகத்தை இடஒதுக்கீடு பிரச்சனை ஏன் எடுப்பதில் கேட்டால் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் சில அரசியல் அடிமைகள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கரை வேட்டி கட்டிக்கொண்டு கருணாநிதிக்கு காவல் திருப்பதாலும் மன்மோகன் சிங்கு மண்டியிடுவதாலும் இவர்களால் பிரித்தாளப்பட்டு ஜமாத்தில் தலைவர் 2 பேர் காங்கிரஸ்ல இருப்பான், 2 பேர் முஸ்லீம் லீக்ல இருப்பான், 2 பேர் திமுக இருப்பான், 2 பேர் அவர் கட்சியில இருப்பான். இவன் வச்சு விட்டுருவான். ஜமாத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா, ஜமாத்துக்குள்ள அதெல்லாம் வரக்கூடாதுப்பா, வெளியே பேசி தள்ளி விட்டு அந்த ஜமாத்து ஒட்டுமொத்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன் இவனுக்கு அரசியல்வாதிகளுடைய காலடி நிற்கிறான், இவனுக்கு கவுன்சிலர் பதவி அற்பமான பதவி. அதன் விளைவாக இந்தியா முழுவதும் இது போன்று பிரித்தாலும் சூழ்ச்சி அரசியல்வாதிகள் நடப்பதன் காரணமாக நாம் எல்லாம் இன்டகிரேட் ஆக முடியாமல் ஒருங்கிணைய முடியாமல் இந்த சமூகம் பிளவுபட்டு இன்றைக்கு முஸ்லிம்களை ஒன்னா வாருங்கள் நாம் எல்லாம் இடஒதுக்கீடு கேட்போம் என்ற சூழலில் தான் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக இது ஒரு அமைப்புகளை எடுத்து நடத்தாமல் இந்தியாவுடைய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கோரிக்கையாக இது இடாத வரைக்கும் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இடஒதுக்கீடு என்பது கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடக்கூடியதாகத்தான் இருக்கும். பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது வெறும் தேர்தல் அறிக்கையாக மட்டுமே மன்மோகன் சிங்கும் காட்டுவார், சோனியாமியாரும் காட்டுவார். தேவைப்பட்டால் அதுவானி நம்மிடத்திலே காட்டி முஸ்லிம்களே எனக்கு ஓட்டு போட்டால் நானும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்றுதான் சொல்லி கேட்பானே ஒழிய முஸ்லிம் சமூகம் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு சிறந்த வழி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒற்றை கோரிக்கையாக பள்ளிவாசல் ஜும்மா முழுவதும் தொடர்ந்து 6 வாரங்கள் ஒன்லி ஃபார் தி ரிசர்வேஷன் டிமாண்ட், ரிசர்வேஷன் கோரிக்கையாக மட்டுமே பேசப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக உளவுத்துறை நோட்ஸ் எடுப்பார்கள். இந்தியாவில் அனைத்து பள்ளிவாசல் ரிசர்வேஷன் மட்டுமே பேசப்படுகிறது. எப்படி சுதந்திர போராட்ட தியாகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்தியாவுடைய அனைத்து பள்ளிவாசல்களிலும் சுதந்திர போராட்டத்தை வெள்ளையனுக்கு எதிராக தட்டிவிட்டார்களோ அது போன்ற ஒரு நிலைமை ஒரு வீரகண்ட போராட்டமாக இடஒதுக்கீட்டை பற்றி பள்ளிவாசலை பேசாத வரைக்கும் மத்திய இடஒதுக்கீடு என்பது வெறும் பகல் கனவாக இருக்கும். பட்டப்பகலிலே ஏமாற்றுகின்ற மோசடி வேலையாக அரசியல்வாதிகளுடைய மோசடி வேலையாக இது மாறிவிடும். ஆகவே எத்தனை கட்சியும் பிரயோஜனம் இல்லாத சமூகமாக ஆகிவிடக் கூடாது. இங்க வந்திருப்பவர்கள் தயவு செய்து அவர்கள் சார்ந்திருக்கிற ஜமாத்தில் போய் தயவு செய்து பேசுங்கள். ஏன் பள்ளிவாசல் கோரிக்கையாக மனு எழுதி கொடுங்கள். 50 ரூபாய் 100 ரூபாய் நோம்பு கஞ்சிக்கு ரசீது போடுகின்ற நீங்கள் யாராச்சும் பள்ளிவாசலை மனு கொடுத்திருக்கலாம்? எந்த உறுப்பினராவது இல்லை. பள்ளிவாசலே இடஒதுக்கீட்டை பற்றி கோரிக்கை வைத்தாக வேண்டும், அது தமிழக முதல்வருக்கும் இங்க இருக்கிற பாரத பிரதமருக்கும் தந்தியாக பறக்க வேண்டும் என்று யாராவது கோரிக்கை வச்சிருப்போமா? பள்ளிவாசல சண்டை போடும், நெஞ்சில கட்டி விரல ஆட்டு மண்டையை கட்டி ஓட்ட, அதுக்கு தான் சண்டையை ஒழிய நாம இந்த விஷயத்துக்கும் பேசலையே, பேச மாட்டேங்கிறமே. ஆக இதை ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு முஸ்லீமும் உணராத வரைக்கும் இந்த சமூகத்தில் வெற்றி என்பது கேள்விக்குறியாக அமைந்துவிடும். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம். ரிசர்வேஷன் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. குஜராத் போன்ற கலவரங்களில் இடஒதுக்கீடு மிகப்பெரிய அவசியமா இருந்திருக்கு. மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த சதியை செய்வது வெளியே தெரியாமல் போனதன் காரணம் உயர்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் இந்திய ஆட்சி பணிகளில் இஸ்லாமியர் இல்லாத விளைவாக சில ரகசியங்கள் வெளியே செய்ய முடியாமல் முடிந்தது. அதனால 3 நாள்ல 72 ஹவர்ஸ்ல ஏறத்தாழ 3000 பேரை உயிரோடு எரிச்சிட்டான், 2000 பெண்களை கற்பழிச்சிட்டான், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை சூறையாடி விட்டதற்கு காரணம் நம்முடைய ரிசர்வேஷன் இல்ல, பொசிஷன்ல அரசாங்க அலுவலகங்கள் இஸ்லாமியர் இல்லாத விளைவாக அவன் தடுக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்திருப்பான். பொசிஷன் இருந்தாலும் வைங்க, முஸ்லீம்கள் உசாரங்கடா அடிக்க போறாங்கன்னு சொல்லவா செய்வான். அவன் தடுக்க முடியாது. அவன் தடுக்க முடியாது என்பது அங்க இருக்க டிஜிபியை பேட்டி கொடுத்திருக்காரு. நான் இங்க இருந்து துணை ராணுவ இங்கிருந்து காவல்துறை சிறப்பு படையை அனுமதித்தாலும்
அவர்கள் அதை தடுப்பதற்குரிய மனநிலையில் இல்லை என்று டிஜிபியை பேட்டி கொடுத்திருக்கார். அந்த அளவுக்கு இந்துத்துவ சக்தி ஊறி இருந்தது. குறைந்தபட்சம் எங்கேயா தப்பிச்சு ஓரவா செஞ்சமான மால் அது கூட வழியில காரணம் ரிசர்வேஷன் இல்லாமல் போவதன் காரணமாக நாம் ரிசர்வ் என்ன நினைக்கிறாங்க மக்கள் எப்படி போய் கேட்கிறது இப்படி பிற சமூக மக்கள்கிட்ட நான் சொன்னேன், நீ ஏன் உன்னை தனிமையாக உணர்கிறாய்? ஏன் நீங்கள் தனிமையாக உணர்கின்றீர்கள்? இப்ப பாகிஸ்தான் பிரிவினையின் போது எத்தனை பேர் ஓடிட்டான்? பாகிஸ்தான் நோக்கி ஓடிட்டான். பொண்டாட்டிக்குள்ள சொத்து சுகத்தை சுருட்டிட்டு ஓடிட்டான். அன்னைக்கு இந்த மண்ணின் மைந்தனா இருந்த நாங்கள் யாரும் போகவில்லை. என் முன்னர் இங்கே வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்தியாவில் தான் சுதந்திர காட்டு சுவாசிப்பன் என்று படுத்து கிடந்தார்களே, அதை சொல்லுப்பா. நீ ஏன் பயப்படுகிறார்? பிரிவினைவாதிகள் போய்விட்டார்கள். அபுல் கலாம் ஆசாத் போகலிய, சைமுதன் கிச்சில போகலிய, அவங்க இங்கதான் இருந்தாங்க. அபுல் கலாம் ஆசாத்தை கூப்பிட்டு கேட்டாங்களே, உங்கள் உழைப்புக்கு பதில் நீங்கள் பாகிஸ்தானே சிறந்த பதவியை வைத்துக் கொண்டு கேட்ட போது என் கால் மயிருக்கு சமாதி இந்திய தேசத்தில் நான் சாதாரண ஒரு குடிமகனாக இருப்படைய அந்த பிரிவினை தேசத்துடைய அதிபராக நான் ஆக மாட்டேன் அபுல் கலாம் ஆசாத் சொன்னாரு. அந்த கொள்கையை பின்பற்றி இந்த கூட்டத்து சந்ததிகள் தாண்டா இடஒதுக்கீடு கேட்கும். எங்களுக்கு தரம் இருக்கிறது சமூகம், இந்தியா தரம் இருக்கிறது. கலைஞர்களே, 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியது போன்று இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் மத்தியிலே முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுது உங்களை நாங்கள் சிறுபான்மை காவலராக ஏற்றுக்கொள்வோம் என்று கோரிக்கையாக வைக்கிறேன். கலைஞர் செய்யக்கூடாதா? உடனடியாக பெண்கள் திமுகவுடைய பெண்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு சென்னையில பெரிய பிரமாண்ட பேரணி நடத்தினார்களே, பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி. சென்னையில உங்கள் தலைமையில இருக்கக்கூடிய முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பேரணி நடத்த நாங்க வரமாட்டோமா? உங்க அடிமைகள் நிறைய இருக்கானே தப்பி போட்டு அப்படி சொல்லுங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், கலைஞர் தலைமையில பேரணி சொல்லுங்கள். இங்க இருந்து கிளம்பி வருவார் பட. இந்த மாதிரி கூட்டத்தை நீ இந்தியாவில் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டேன். அப்படி ஒரு கூட்டத்தை நாங்க திரட்ட முடியும். செய்யல நீங்க ஏன்? எந்த சமூகங்களை எதிர்த்து போய்விடும் பயமா? கலைஞர்களே, நீங்கள் செய்ய மறுக்கின்றீர்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த சமூகம் ரொம்ப நன்றியுள்ள சமூகம். முஸ்லிம் சமூகத்தை மாறி நன்றியும் இரக்கமுள்ள சமூகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தை எப்பொழுதும் போல இவர்கள் கோழைகளாக இருப்பார்கள் என்று நினைத்தால் நீங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதற்கான சரியான சவுக்கடியை இந்த சமூகம் கொடுத்துவிடும். வர இருக்கின்ற தேர்தல் உங்களுக்கு ஒரு மரண பரீட்சை, விஷ பரீட்சை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அழுத்தமா சொல்றேன், கலைஞர் அரசாங்கத்துக்கு ஒரு விஷ பரீட்சை. நீங்கள் நினைப்பு போல் கிடையாது. மக்கள் இன்று இங்கு இருப்பார்கள், நாளை அங்கு தாவுவார்கள். தமிழக மக்களை பொறுத்த மட்டும் தேர்தல் என்பதை அவருடைய பார்வை வேறு. நீங்க நினைக்கலாம், ஒரு ரூபாய் அரிசி ஒன்ன தொலைக்காட்சி அரசாங்க குடிகளுக்கு சலுகை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி நினைத்து விட்டான். அல்லாஹ் நினைத்தால் ஆட்சி அதிகாரத்தை குடும்பத்திற்கு அவன் போதுமான. ராஜஸ்தான் மாநிலத்தில் புரூட்டல் மெஜாரிட்டி கொண்டு ஆட்சி செய்த ராஜஸ்தான் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி செய்கின்ற பொழுது வெறும் வெங்காய விளைச்சலை நாசமாக்கி இறைவன் ஆட்சியை கவிழ்த்து விட்டார் என்பதை உங்களுக்கு நாங்கள் பாடமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராஜஸ்தான் மாநிலத்தில் வெறும் வெங்காய விளைச்சல் ரத்து பண்ணிட்டாங்க. வெங்காயம் விளையல, சர்க்கார் இம்போர்ட் பண்ண முடியல. அந்த வெங்காய விளைச்சல் இல்லாத ஒரே காரணத்தாக ராஜஸ்தான்ல தனி மெஜாரிட்டி ஆட்சி இந்த பிஜேபி அரசாங்கத்தை காங்கிரஸ் அரசாங்கம் முறியடித்தது. ஆக இறைவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிப்பான் என்பதை நீங்கள் மனதிலே புரிந்து கொண்டு இந்த அப்பாவி முஸ்லிம் மக்களுடைய சொத்துக்களை மீட்பதற்கு நாங்கள் எடுக்கின்ற போராட்டத்திற்கு அது விஸ்வரூபம் எடுப்பதற்கு முன்பாக அரசாங்கம் தலையிட்டு 145 சிஆர்பிசி போட்டு உடனடியாக அந்த சொத்தை முடக்க வேண்டும். தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் நாங்கள் பொறுமை காக்க தயார். ஸ்டாலின் கைகளை கட்டி போடுங்கள். அவன் பல லட்சம் பள்ளியாசல் சொத்தை அனுபவிப்பதை எங்களால் ஒரு நிமிடம் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. காரணம், நாங்கள் தேதி அறிவித்து விட்டதால் நாங்கள் பொறுமையாக இருக்கவில்லை என்று சொன்னால் எந்த ராத்திரி எந்த இரவு வேண்டுமானால் நாங்கள் இடத்தை முற்றுகையிடுவோம். காவல்துறை என்ன சூழ்ச்சி வேண்டுமானால் செய்து கொள்ளட்டும். அதை பலர்க்கிற கூட்டத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்பதை இந்த மேடையை உண்மையாக ஆணித்தனமாக பதிவு சொல்கிறேன். நான் இந்த கூட்டத்தில் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், எங்கள்கிட்ட பொருளாதாரம் கிடையாது. காசு கேட்கிற சொல்ல துண்டுங்களே வரமாட்டான். நாங்கள் சிறைச்சாலைக்கு போனால் அல்லாவுடைய சொத்தை மீட்பதற்கு நாங்க போனோம்ல, உங்கள் சொத்துக்களை கொடுத்து எங்கள் ஜாமீன் மட்டும் எடுங்க, வேற எதுவுமே உங்கள்ட்ட கேட்கல. அது நாங்க உயிரோடு பிழைத்து சிறைச்சாலைக்கு போறோம். செத்து போனால் நீங்க ஜனாசா தொகையில நீ கலந்து கொண்டு இது சிந்தப்படுவது ரத்தம் அல்ல, இது புதைக்கப்படுகின்ற விதை. முஸ்லிம் சமுதாயத்தின் விடுதலை நோக்கி ஒரு கூட்டம் புறப்பட்டதை நீங்கள் பேச வேண்டும். வீரவசனம் திருப்பி சொல்ல காவல்துறைக்கு, காவல்துறை இவர்கள் வசனம் பேசிவிட்டு போவார்கள் போக நினைத்தால் எங்கள் ரத்தத்திலே ஸ்டாலின் பாண்டியன் சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மாநகர காவல்துறை முடிவு செய்தால் சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளட்டும். இந்த ரத்தம் சுவையானது, ஏன் ஹலாலான சம்பாத்தியத்திலே உருவானது. எவன் அடித்தானது இனிமையாக இருக்கும். குடித்துக்கொள். காவல் மாநகர காவல்துறையை
பிடித்து ருசித்துக்கொள். ஸ்டாலின் பாண்டியன் சொத்தை நீ காப்பாற்று. ஆனா இந்த சமூகத்துடைய கேள்விகள் பிரார்த்தனைகள் இறைவனிடத்தில் இருக்கிற பொழுது உங்கள் சந்ததிகளுக்கு கேடு வராமல் நீங்கள் இறைவனிடத்தில் உங்களை தடுத்துக் கொள்வது நீங்கள் நியாயமாக நடக்கின்ற முறையில் மட்டும்தான் என்பதை சொல்லிக் கொண்டு மே 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற போராட்டத்திற்கு சரியான தேதி சரியான அழைப்பு இப்ப மீண்டும் சொல்லுகிறேன். நாங்கள் டெட்லைன் வச்சிருக்கோம் 2ஆம் தேதி கம்மிங் சண்டே. வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஸ்டாலின் பாண்டியன் மதுரை ஹைகோர்ட்லயே படுத்து கிடக்கும். எங்களுக்கு தெரியும், தகவல் எங்களுக்கு தெரியும். நேற்று படுத்து கிடந்த செய்தி வந்துட்டு அவன் எங்களோட படுத்துட்டு போட்டோம். நாங்கள் அரசு துறைக்கு ஒரே கோரிக்கை மட்டும் வைப்போம். யார் நீதிமன்றத்தில் படுத்தாலும் அத்வானிக்கு எந்த சட்டத்தை கொடுத்து உரிமையை கொடுத்து அதை வந்து எங்களுக்கு தான் நான் கேட்கறது. அத்வானி முஸ்லீம்களை அடித்துக் கொண்டான், ஓட ஓட விரட்டினான், வெட்டினான், தாய்மார்களின்